ஆடி வெள்ளிக்கு பிரசாதம் எடுத்து வச்சுருக்கியா? ஆமாம், சும்மா அரிசி பருப்புலாம் போட்டு ஒரு திருக்கணும் அது. அப்புறம் கொஞ்சோண்டு தோரம்பருப்பு அரிசி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொங்கல் மாதிரி ரெண்டு இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு தான். இன்றைக்கி மஞ்சள் பொங்கலும் அரிசி திருக்கணுமா? அரிசி திருக்கணும். ஓகே. அரிசி திருக்கணத்துக்கு என்னென்ன வேணும்? பச்சரிசி. பச்சரிசி நல்லா 2 கை எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு பாதி கை வந்து பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு நல்லா களைஞ்சிக்கணும். ஜலம் விட்டு நல்லா களைஞ்சின்ட்டு அடுப்பில் போடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஜலமும் அது மாதிரி வெல்லம், ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரமும் குங்குமப்பூ போடுவேன். இந்த பால் வந்து எவ்வளவு அளவு? எவ்வளவு இப்போ எவ்வளோ அரிசி பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு 4 பங்கு வந்து ஜலம் பால் எல்லாம் சேர்ந்து வேணும். நான் 2 பங்கு இப்போ ஜலமும் 2 பங்கு பால் எடுத்துப்பேன். ஓகே. வெல்லம் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன். எவ்வளோ அரிசி பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5லேருந்து 2 எடுத்துக்கலாம். நான் 1.5 எடுத்திருக்கேன். அப்புறம் 4 ஏலக்காய். இது வந்து திருக்கணத்துக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் வந்து பச்சரிசி, ஒரு 1/4 டம்ளர் வந்து தோரம்பருப்பு, கொஞ்சம் பைத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இது இதையும் களைஞ்சி இதையும் களைஞ்சி அடுப்பில் போடுறேன். ஓகே. மஞ்சள் பொங்கலுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு களைஞ்சிட்டேன் அரிசி பைத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு அதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அப்படியே லேசாக, ரொம்ப வறுக்குன்னா சிவப்பு ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக. ஓகே. போட்டுன்னு இது பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன் சும்மா லேசாக. அப்புறம் இந்த பால் விட்டுட்டு கொஞ்சம் ஜலமும் விட்டுறேன். எப்படி நல்லா குழையட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் சிம்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் குழைக்க வச்சுட்டு குழைச்சிருக்கேன். ஓகே. இந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி தோரம்பருப்பு கொஞ்சம் துளியோண்டு பைத்தம்பருப்பு போட்டுட்டேன். இதை வந்து நல்லா களைஞ்சின்ட்டு ஜலம் நல்லா 1க்கு 5 விடலாம். நல்லா குழையணும், பொங்கல் மாதிரி கொஞ்சம் குழையட்டும். அதனால் போட்டு இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கு இந்த மஞ்சள் பொங்கல் விசேஷமா? ஆக்சுவலாக என்னென்னா பச்சரிசி அம்பாளுக்கு கொடுக்க கண்டிப்பாக பிரசாதம் பண்ணணும். சப்போஸ் போன வாரம் நம்ம வந்து இந்த பலாப்பழம் பாயசம் பண்ணோம் இல்லையா, பலாப்பழம் இருக்கணும் அது. ஸோ இப்போ அதில் அரிசி இல்லை. ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் என்னென்னா அரிசி பச்சரிசி இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி இந்த நார்மலாக வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பைத்தம்பருப்பு போடுவோம். இந்த மாதிரி இதுக்கு என்னென்னா தோரம்பருப்பு போட்டு இது நல்லா நெய் விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் குங்குமப்பூலாம் போட்டு அம்சே பண்ணிடுறது அம்பாளுக்கு. அப்புறமா இது வந்து அப்படியே சாதம் மாதிரி சாப்பிட்றது. ஸோ அதனால் எப்பயுமே வெள்ளிக்கிழமை பண்ணும்போது இந்த இது அப்படியே பண்ணிவிட பழக்கத்தில் வச்சுட்டேன் அப்படியே. ஏன்னா அரிசி இப்போ சப்போஸ் இந்த மாதிரி அரிசி இருக்கணும் இன்றைக்கி, வேறு ஏதாவது பழத்து இருக்கணும் பண்ணோம்னா அன்றைக்கி அரிசி இருக்காது இல்லையா. சொல்லி இந்த பொங்கல் பண்ணுறது விசேஷம். பொங்கல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாதம் பருப்பு ஒன்றா வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போடுறதில்ல நான். அப்புறம் அம்சே பண்ணதுக்கப்புறம் உப்பு பெருங்காயத்தை தாளித்து போட்டுவேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே. இது வந்து ஆடி வெள்ளிக்கு விசேஷம் இல்லை? ஆமாம், ஆடி வெள்ளிக்கு எல்லா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக அந்த ஆடி தை மாதம் வந்து இது கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. ஓகே. இது 2 வேகட்டும், 10 நிமிஷம் ஆகும். போன வாட்டி பிரசாதம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆடி அந்த அசுரன் இருக்கா இல்லையா, அசுரன் இல்லை பக்தன். ஆமாம், பக்தன் சிவபக்தன் வந்து பார்வதி மாதிரி வேஷம் போட்டு வந்து அப்புறம் பார்வதி தேவியை வந்து இறக்கப்பட்டு ஆடின்னு பேர் வச்சு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு வழிபடுற மாதிரி அவனுக்கு வந்து ஆசீர்வதிச்சான். அதனால் இந்த வாட்டி இப்போ வந்து அதனால தான் வந்து அம்மன் வழிபாடு வந்து ஆடியில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவனுடைய சக்தி இருக்கிறத விட அம்மனோட சக்தி இந்த ஆடியில் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் இந்த ஆடி செவ்வாயில் வந்து சில பேர் வந்து விரதம்லாம் இருப்பா. ஆமாம், அதை பற்றின்னு சொல்லுங்களேன். ஆடி வெள்ளி மாதிரியே ஆடி செவ்வாயும் வந்து ரொம்ப விசேஷம். அதில் வந்து விரதம் இருக்கிறது, பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது எல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம சவுத் சைட்லலாம் மதுரை திருநெல்வேலியிலலாம் ஒரு பழமொழி உண்டு. மறந்தா மாசி, தட்னா தை, அசந்தா ஆடி அப்படின்னு சொல்லுவாள். எப்படி? மறந்தா மாசி, தட்னா தை, அசந்தா ஆடி. அதாவது ஒரு வருஷத்தில் இந்த தை மாசி ஆடியில் வந்து அந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பான். இது வந்து நீ வந்து மறந்து போயிட்டேன்னா மாசியில் கூட பண்ணலாம், தையில் பண்ணிக்கலாம், இல்லை அதுவும் முடியாமல் ரொம்ப அசந்துட்ட அப்படின்னா ஆடியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அது பொங்குறது அந்த சைடு. ஆனால்
இந்த 3 மாதத்தில் முடியலைனாலும் வருஷத்தில் ஏதாவது ஒரு இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாயிலையாவது இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விரதம் பேர் வந்து ஔவையார் விரதம், இல்லைன்னா சில இடங்களில் வந்து பிள்ளையார் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் வந்து கல்யாணம் ஆகாத வாளுக்கு, கல்யாணம் தடப்பட்ட வாளுக்கு, கணவன் மனைவி அந்யோன்யத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, செல்வ செழிப்புக்கு, எல்லாத்துக்குமே பெண்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அத்தனை வரமும் இந்த விரதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து 3 மாதத்துல, இந்த 3 மாதத்தில் முடியலைன்னா கூட ஏதாவது ஒரு மாதமாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையார் விரதம் இல்லைன்னா பிள்ளையார் விரதம். இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் வந்து திருநெல்வேலி சைடு ஔவையார் பாட்டி நடந்து போயிட்டு இருந்தாலாம். அப்போ ஒரு ஆற்றுல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு ஆற்றுல வேலை பார்த்துட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து அந்த பாட்டி கேட்டலாம், இவ்வளோ வறுமையாக இருக்கே, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து 7 அண்ணங்க இருக்கா, அவங்க வந்து சம்பாதிச்சு என்ன கொண்டு வராலும் அதை தான் சாப்பிடுவோம், 7 பேருக்குமே கல்யாணம் ஆகலை, கொஞ்சம் வறுமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு. அப்போ வந்து அந்த ஔவையார் வந்து சொல்லுவாளாம், ஆண்கள் கண்களுக்கு படாமல் ஒரு விரதம் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை வந்து நீ வந்து இந்த பச்சரிசி நெல் குத்தி அந்த பச்சரிசியில் கொழக்கட்டை பண்ணி ஆண்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து பார்க்கவோ அந்த பிரசாதத்தை உண்ணவோ கூடாது, அதை பண்ணி நீ வந்து விரதம் இருந்த அப்படின்னா, விரதத்துக்கு வந்து வேறு ஒன்றுமே கிடையாது, விரதம் முடிச்சுட்டு இது மட்டும் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி நீ இருந்த அப்படின்னா செல்வ செழிப்பு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போவா அந்த ஔவையார் பாட்டி. அப்போ அந்த பொண்ணு இருந்து ரொம்ப மாற்றம், அவளே நினைக்காத ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் நடந்தது. அவள் அப்படியே சொல்லி இன்றைக்கி நம்ம சைட்லலாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இந்த பிள்ளையார் விரதம் ஔவையார் விரதம்னு ரொம்ப பிரசித்தியாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு சொல்லவே மாட்டான். தெரியாமல் நைட்டு வந்து ஆம்பளைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஒரு வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அங்கே போய் இந்த நெல்குத்தல் அரிசி இருக்குல்ல, பச்சரிசி, இந்த பச்சரிசியில் வெல்லம் போட்டு கொழக்கட்டை பண்ணி அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கலசம் மாதிரி வச்சு அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காவை வந்து இந்த புளி இலை புங்க இலை எல்லாம் இருக்குல்ல அதை ரப்பி அதில் வந்து ஔவையாரை வந்து ஆவாகனம் செய்வாள். அதாவது ஔவையாரை வந்து அழைச்சிட்டு விரதம் இருந்து அடுத்த நாள் வந்து அதை வந்து ஆம்பளைங்களுக்கு காமிக்க கூடாது. அப்புறம் நைட்டு அது இருந்து அந்த விரதம் இருந்து அடுத்த நாள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வருவாள். அதான் வந்து இந்த ஔவையார் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பண்ணது, ரொம்ப ஒரு மாதிரி சக்தி வாய்ந்தது இந்த ஆடி செவ்வாய் விரதம். ஆக்சுவலாக நம்ம அதனால தான் பச்சரிசி சேர்த்துக்கிறோம், அதேமாதிரி கொழக்கட்டையும் இந்த வரலட்சுமி எடுத்து கொழக்கட்டை பண்ணுறாங்க இல்லையா. ஆமாம், இந்த பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் வந்து என்னென்னா உனக்கு இந்த சமயத்தில் வந்து இம்மீடியட் எனர்ஜி வேணும், நோய் எதிர்ப்பு சக்தி வேணும், உடம்பு வந்து சூடாடனா இதுலேருந்து சீதோஷண நிலை உடனடியாக மாறுது இல்லையா, டக்குன்னு குளிர்காலம் வருது சூட்டிலேருந்து, அதை வந்து உடம்புல வந்து சூட்டை கிளப்பிடும், அதெல்லாம் இந்த பச்சரிசிலாம் வந்து தணிச்சிடும். அதனால தான் எல்லாத்துலேயும் இந்த இதில் பச்சரிசி இருக்கும். அதுமாதிரி யாரோ கேட்டு குழம்பு தாயார்ன்னு சொல்கிறேன் அம்பாள் சொல்கிறேன்னு, எல்லாமே ஆக்சுவலாக எல்லோரும் அம்பாள்னா தாயார்னா எல்லோரும் ஒன்று தான், ஒருத்தர் பழக்கம் ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். டவுட் கேட்டிருந்தா சரி சொல்லலான்னு சொன்னேன். தாயாருங்கிறது பெருமாளுடைய துணைவி, ஆனால் அது வந்து இன்னொரு வடிவம் தான், அம்மனோட வடிவம். ஆமாம், சிவனோட வந்து நம்ம வந்து பார்வதி தேவி வந்து அம்பான்னு சொல்லுவோம். ஆமாம், இந்த விரதம் ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆம்பளைங்களுக்கு தெரியாமல் பண்ணுறான்னு. ஆமாம், ஆம்பளைங்களுக்கே தெரியாமல் ஆம்பளைங்க கண்ணில் கூட காட்டாமல் கொழக்கட்டை பண்ணி சாப்பிடுவான். என்னவோ இருக்கு போடுங்களா. ஆமாம், இதே ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி தான் பொம்பளைங்களே வந்து உள்ளே சேர்க்காம பொம்பளைங்க பெண் குழந்தைய கூட அந்த கோவிலுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு கோவில் இருக்குது. எது? அம்மன் கோவில் அது. அப்படியா? ஆமாம், அம்மன் கோவில். ஆமாம், கரூர் இருக்குல்ல, கரூர் பக்கத்தில் அருங்கரை அம்மன் அப்படின்னு ஒரு கோவில். அருங்கரை அம்மன், சின்ன தாராபுரம் அப்படின்னு சொல்லுவாள். அது பக்கத்தில் திருமங்கலம், அங்கே வந்து அருங்கரை அம்மன் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் பொம்பளைங்களுக்கு அனுமதி இல்லை. பொம்பளைங்களுக்கு பெண் குழந்தையா இருந்தால் கூட அங்கே சேர்க்க மாட்டான். வெளியே இருந்து சேவிச்சுக்கலாம். உள்ள வந்து
அம்மன் கோவில் வெறும் ஆம்பளைங்கள் மட்டும்தான் போக முடியும். உள்ளே வந்து அம்மனுக்கு சன்னதி உண்டு, அம்மனை விட்டு பிள்ளையாருக்கு சன்னதி உண்டு. அது எப்படி அப்படியா? ஆமாம். எதனால? ஏன்னா அது வந்து அந்த காலத்தில் வந்து இப்போங்கிறது வீடு ஒன்றா அம்மனை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த அம்மனை வந்து ஆம்பளைங்கள் வந்து பார்த்து எடுத்தாலும் ஒரு இடத்துல இருந்து, அப்போலேருந்து அங்கே வந்து பெண்களுக்கு அனுமதி கிடையாது. செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். அங்கே ஆண்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். பிள்ளையாருக்கு அங்கே வந்து சன்னதி உண்டு. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கேன். இந்த விரதம் சொன்னேன்ல, ஔவையார் விரதம், நான் அது வந்து பிள்ளையார் விரதம்னு ஒரு பேர் உண்டு. அது வந்து ஆண்களுக்கு அனுமதி இல்லை, இங்கே வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லை, பிள்ளையாருக்கு சன்னதி உண்டு உள்ள. எதெல்லாம் கணக்கு ஜெயஸ்ரீ நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இல்லை நீங்களாம் சொல்லிக்கலாம், நீங்கள் அம்மன்னா பெண்களுக்கு தான் ஒரு விசேஷம், அம்மன்னா பெண்களுக்கு தான் அப்படின்னு. இப்படி ஒரு கோவில் இருக்குது, பெண்களே அங்கே அனுமதி இல்லை. எப்படியோ பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஆம்பளை எல்லாரும் பக்தி பண்ணணும் அப்படின்னு ஐடியா, கான்செப்ட் அதான் இருக்கணும். ஆமாம். இது என்னென்னா இந்த வாதம் பித்தம் இருக்கு இல்லையா உடம்புல. டைம் எடுத்தா இல்லை வேறு இதில் சொல்லிவிடும். இல்லை இல்லை சொல்லுங்க. வாதம் பித்தமுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? உடம்புல வந்து வெளியே வந்து உனக்கு வந்து டக்குனு வெய்ய காலத்துலேருந்து குளிர்காலம் வருதுன்னு வச்சுக்கேன், உடம்புல வந்து மாற்றம் ஏற்பட்டுரும். இந்த வாதா பித்தா இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நல்ல தூக்கமும் நல்ல தியானமும். இந்த தியானத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? பக்தியில் தான் கொண்டு வர முடியும். அங்கே அம்மனை வச்சு உட்கார வச்சா எல்லாரும் வந்து பண்ணுவா இல்லையா? ஸோ அதான் வந்து இந்த பித்தத்தை குறைக்கிறது. அதனால தான் இந்த அரிசி வெல்லம்லாம். தேங்காய்லாம் அரிசி சேர்த்துக்கிறாங்களே, இஞ்சி. நீங்கள் இதை பற்றி இது போடலாம், அதில் ஒரு வீடியோ போடலாம், ஃபுல்லாக பேசலாம்னா. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், ஃபுல் இன்ஃபர்மேஷனாக ஒரு இதில் கொடுத்துருவோம். நம்ம அந்த கியூரியாசிட்டி சேனலில் போடலாம். போடலாம். நான் குழஞ்சிட்டு இந்த வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவோம். சும்மா இது நார்மல். இது வந்து திருக்கணம் வந்து சரி, உங்களோட நீங்கள் தான் அம்பாவை பற்றி சொல்லுவீங்கன்றதுக்காக தான் காமிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் பண்ணுவாள். யூஸ்வலாக இந்த பச்சரிசி, ஆமாம், நம்ம வந்து இது போன வாட்டி பண்ணும்போது தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணோம். இப்படியும் பண்ணலாம். இது சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும், திருக்கணம் மாதிரி இருக்கும். அதனால் அது கஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். இல்லை இப்படியே செம்மறி கூட சாப்பிட்லான்னாலும் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். இந்த வாட்டி இந்த வெப்சைட்டில் வாங்கினேன். இவாள் யூடியூபர் தான், கௌரி சமையல் அறை. ஆமாம், அவள்கிட்ட இருந்து வாங்கினேன். நல்லா இருக்கு, அதே நல்லா வாசனையாக நல்லா இருக்குது, அது வாங்கினேன். அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுறேன். ஆஸ் யூஷுவல் எப்படி பெருமாள் தாயாருக்கு பண்ணும்போது கண்டிப்பாக போடணும், அது போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் இதுவும் நெய்யில் இது பண்ணது அதையும் போட்டு. நான் இந்த இதுக்கு பச்சை கருப்பத்தை காமிக்கும் போது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த வாட்டி லாக்டவுனில் வந்து கடையில் போய் இந்த நம்ம சாம்பிராணி வந்து பண்ண முடியல. அதனால இப்போ இந்த கௌரி இந்த ஷாப் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் அதே வாங்கினேன். நான் பண்ணுற மாதிரி அதே ரீக்வெஸ்ட் இதில் தான் ரேஷோவில் தான் பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாம்பிராணி. நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதையும் வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். அதை நான் வாங்கின சாம்பிராணி தான் 2. இது வந்து நம்ம எல்லாம் 21 மூலிகை எல்லாம் சேர்ந்துருக்கு. நம்ம வீடியோவில் முதல்ல போட்டோமே மூலிகை சாம்பிராணின்னு ஒன்று போட்டிருக்கோம். ஆமாம், அது வந்து அந்த ஐட்டம்லாம் வாங்க முடியல, இப்போ கடைக்கு போகிறதுக்கு முடியலங்கிறனால இப்போ இந்த கௌரி சமையல் அறையில் அதே மாதிரி கௌரி ஷாப்பில் வந்து அதே கிட்டத்தட்ட அதே ப்ரொபோர்ஷனில் அதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்கா இந்த சாம்பிராணி. நல்லா இருக்குது. ஆட்டில் டெய்லி போடுறேன். இப்போ அதுதான் அதே மாதிரி இது கூட நல்லா இருக்குது. இது வந்து என்ன, இந்த மூச்சு திணறலாம் சில பேருக்கு வரும் இல்லையா, அது மாதிரி வராமல் நல்லா அது மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. இதில் போட்டு குழந்தைகிட்ட கூட அதாவது வந்து இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் போட்டிருந்தா. இந்த தலை குளிச்சோடனே ஈரத்தும் போது குழந்தைக்கு கூட அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு. அது நல்லாயிருக்கு. இப்போ இதுதான் வாங்கியிருக்கேன். இப்போ 3 இது வந்து பச்சை கற்பூரம் வாங்கினேன். இதுவும் வாங்கினேன். நல்லாயிருக்கு. பச்சை கற்பூரம் நல்லா பெரிய டப்பாவாக இருக்குல்ல, வாசனை நல்லா இருக்கு. இதோட வெப்சைட் அந்த கௌரி சமையல் அறை அவளுடைய வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள்.
இது என்னென்னா சப்போஸ் இது மாதிரி ஸ்வீட் பண்ணாத அன்னைக்கு இந்த மாதிரி இதை இந்த அரிசி துவரம்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் நெய்யும் வெள்ளைக்கட்டியும் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ உப்பு போட்டு நெய் விட்டு வச்சிருவேன். சப்போஸ் மஞ்சப்பொடி வேண்டான்னு தோணித்து அப்படின்னா, சப்போஸ் ஆற்றுல பண்ணாத மஞ்சப்பொடி கடையில் வாங்கின மஞ்சப்பொடி வேண்டான்னு தோணித்துன்னா கொஞ்சம் இந்த குங்குமப்பூவே போடலாம், கலர் வரும். அப்படியா? ஆமாம், வச்சு அம்பாளுக்கு வைக்கலாம். இப்போ இது வச்சுருக்கேன், அதில் உப்பு கொஞ்சம் நெய் விட்டு போட்டுறேன். உப்பும் கொஞ்சம் நெய். ஆமாம், இது அப்படியே அம்பாளுக்கு வச்சு அம்சை பண்ணிவிட்டு அப்புறமா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் இது பெருங்காயம் தாளிச்சு கொட்டுறேன். பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயம் தாளிச்சு கொட்டிட்டு நார்மலாக நம்ம ரசமோ சாதம் என்ன நம்ம ஆற்றுல பண்ணியிருக்கோமோ பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு பண்ணலாம், எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு பண்ணலான் இருக்கேன். ஓகே. இது அம்பாளுக்கு வைக்கும்போது இந்த பெருங்காயம் சேர்க்கறது கிடையாது? பெருங்காயம் சேர்க்க மாட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஆமாம் நைவேத்தியத்தை எடுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டோம். பெருங்காயம் சேர்க்க மாட்டோம். ஆமாம், பெருங்காயம் கேட்க சொன்னது கரெக்டா? கரெக்ட். ஆயிடுச்சு 2 திருக்கணமும் மஞ்சள் பொங்கலும். ஸோ இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கு வந்து பச்சரிசியில் வந்து திருக்கணம், மஞ்சளில் பொங்கல். மஞ்சள் வேண்டாம் அப்படின்னா குங்குமப்பூ போட்டு பொங்கல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம், சூப்பர். ஸ்வீட் டயபெட்டிக்லாம் சாப்பிட முடியாதவா இந்த மாதிரி பண்ணிவிட்டு சிலுவனர் வெள்ளை கட்டி வச்சுட்டு நம்ம அம்சை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளி செவ்வாயில் வந்து கண்டிப்பாக அம்பாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும். அது பண்ணுறது வந்து காற்றுக்கு சுபிட்சம். ஆமாம், உடம்புக்கு நல்லது. அதனால தான் இந்த பச்சரிசி வெல்லம்லாம் இந்த காலத்தில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிமுறையெல்லாம் வந்திருக்கு இல்லையா? சூப்பர். வளமாக வாழ்க. தேங்க்யூ.